அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவருமான அன்வர் ராஜா தெரிவித்துள்ள கருத்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதே சமயம் இதனை தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று பதிவிட்டு உள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அதற்குள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது பெரிதும் பேசு பொருளாகி உள்ளது. இது வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட கூட்டணி, அழுத்தத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி என்றெல்லாம் தமிழக அரசியல் களத்தில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அதிமுக பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒருவித பிணைப்பு ஏற்படுவது அவ்வளவு எளிதல்ல என்றும் பலரும் சுட்டிக்காட்டி வந்தனர். இதனிடையே திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சிறை மரணங்கள் மற்றும் காவல் நிலையங்களில் நடைபெற்று வரும் மரணங்களின் வரிசையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற அஜித்குமார் கஸ்டடி மரணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் இரு கட்சிகளும் கைகோர்த்து நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் சர்ச்சைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தன. இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா அளித்திருக்கும் சிறப்பு பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பிரபல தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளார். திராவிட மண்ணில் பாஜக காலூன்ற துடிக்கிறது என்றும் இதனை எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளிக்கையில் தமிழகத்தில் காலூன்ற துடிப்பது பாஜகவின் உடைய எண்ணமாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாது என்பது என் தனிப்பட்ட கருத்து என பதில் அளித்து உள்ளார். மேலும் பாஜகவுடன் அதிமுக எந்த காலத்திலும் இனி கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளது என்ற கேள்விக்கு, கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படும் ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டுமே தவிர இது வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்படும் கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்படுவது அல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்துக்கொண்டால் பாஜகவுடன் பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன. அதேபோல்தான் நாங்களும் கூட்டணி வைத்துள்ளோம். இது இயல்பான ஒன்றுதான் என்று பதில் அளித்துள்ளார். ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக கட்சியினர் யாரும் பேசக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். கட்சி தலைமை மட்டும் கூட்டணி குறித்து பேசும் எனவும் தெளிவுபடுத்தி இருந்தார். இதனால் அதிமுக தலைவர்கள் இது பற்றி பேசாமல் இருந்தனர். செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட எடப்பாடி பழனிசாமி பார்த்து கொள்வார் என்று பதில் அளித்து சென்றனர். இந்த சூழலில் அன்வர் ராஜா பேச்சு கட்சி தலைமை மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறதா என்ற பிம்பத்தை கட்டமைக்கிறது. அதே சமயம் இது என் தனிப்பட்ட கருத்து என்று கூறி லாவகமாக அன்வர் ராஜா பேசி இருப்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. இதற்கு முன்பு 2021ஆம் ஆண்டு நவம்பரில் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டிருந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் என இருவரும் ஒன்றாக கைகோர்த்து கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பற்றி அன்வர் ராஜா விமர்சித்து பேசி இருந்த கருத்து கட்சி தலைமைக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த நேரத்தில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்துதான் போட்டியிட்டு இருந்தன. அப்போது பாஜக கூட்டணி பற்றி பேசி இருந்த அன்வர் ராஜா அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் என இருவரையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனால் இரவோடு இரவாக அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது. அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா 2021இல் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் இவர் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது மக்களவைத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்ற பாஜகவின் எண்ணம் ஒரு நாளும் நடக்காது என்று அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா தெரிவித்துள்ள கருத்து தொடர்பாக
தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலளிக்க மறுத்துவிட்டார். அது மட்டுமில்லாமல் யாருடைய கருத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதில் இருந்தே இரு கட்சியினர் மத்தியில் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்து வருகிறது. கூட்டணி அமைந்த போது அதிமுக தலைவர்கள் எதிர்கருத்து தெரிவிக்க தடை விதித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் அண்ணாமலை வரை அனைவரும் ஒரே குரலில் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இதற்கு அதிமுக தலைவர்கள் விளக்கம் கொடுத்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் பெரியார் மற்றும் அண்ணாவை கொச்சைப்படுத்தி முருகன் மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் முன்னிலையில் வீடியோ ஒளிபரப்பினர். அதேபோல் அமித்ஷா ஒருபடி மேல் சென்று எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்து அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்று கருத்து தெரிவித்திருந்தார். இதனை பாஜக ஏற்கவில்லை என்றால் இரு கட்சிகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை. திமுக பெரும்பான்மை இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அது மட்டுமில்லாமல் முதல்வர் தேர்வில் பாஜகவின் திட்டம் பலிக்காது என்று தெரிவித்துள்ளார். அன்வர் ராஜாவின் இத்தகைய கருத்தால் அதிமுக பாஜக இடையே புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அன்வர் ராஜாவின் கருத்து குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்டபோது அதற்கு அண்ணாமலை, நான் எதையும் பேச விரும்பவில்லை, நான் யாரிடமும் வேலை செய்யவில்லை, மற்றவர்கள் கூறும் கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று பதிலளிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தால் அதனை பாஜக ஆட்சி என்றுதான் கூறுவேன் என்று அண்ணாமலை சில நாட்களுக்கு முன் கூறியிருந்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று கூறிய பின் அன்வர் ராஜா ஒரு படி மேலே சென்று பாஜகவால் தமிழ்நாட்டில் காலுண்ட முடியாது என்று கூறியுள்ளார். இதற்கு அண்ணாமலை பதிலளிக்க மறுத்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் கவனிக்கத்தக்கது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.